வணக்கம் தமிழ்நெஞ்சங்களே, வெல்கம் டு ரேணுஸ் ஹாப்பி லைஃப். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதாவே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பரோட்டா ரெடி பண்ண போகிறோம். இது எப்படின்னா இந்த கிழங்கை வச்சு தான், மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். ஏன்னா சென்டர் போர்ஷன் வந்து ஹார்டாக இருக்கும். நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா லிட் போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வந்து நல்லா இது வந்து குக் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாவே குக் ஆகும் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மரவள்ளி கிழங்குல. இது வந்து நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இது. வந்து கூல் ஆகிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. உங்களுக்கு வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஏன்னா நம்ம 5 விசில் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாவே வெந்திருக்கும். இது கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் தோல் எடுத்திங்கன்னா அதுவே தானாகவே வந்துடும் உங்களுக்கு. அதை பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக வந்துடும் அது. இந்த மரவள்ளி கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நெயிலுக்கு எல்லாருடைய க்ரோத்துமே வந்து ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மரவள்ளி கிழங்கோட சென்ட்ரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார் மாதிரி இருக்கும், ஒரு த்ரெட்டு மாதிரி. அதாவது அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து தட்டுறப்போ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் இந்த கிழங்குல இருக்கிறது. இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. 100 கிராம்க்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.58 mg இருக்குது இதில். அதே அளவுக்கு கால்சியமும் இருக்குது. ஸோ லேடிஸ் வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக, ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அந்த உப்பு, நம்ம போட்டிருக்க அரிசி மாவு எல்லாத்தையுமே பிசைஞ்சிட்டு எல்லா சைடுமே உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆயில் தடவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு போட தேவையில்லை, அதுவே கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னாவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு பால், அந்த பாலை வந்து இது மேலே தட்டிக்கோங்க. நீங்கள் வாழை இலை கிடச்சதுன்னா நீங்கள் வாழை இலை கூட இந்த மாதிரி தட்டலாம் ஈஸியாக. நான் வாழை இலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு தட்டுறேன். நல்லா ஈவனாக தட்டிட்டு ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டினதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இதை எடுத்து தவாவில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னுமே நல்லா தின்னாக வேணும்னா நீங்கள் தவாவில் வச்சு கூட தட்டிக்கலாம். பழக்கமானவங்க தவாவில் வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் பிளேட்லேயோ இல்லை வாழை இலையிலையோ எதில் வேணாலும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்லோ குக் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து அவுட்டர் லேயர் வந்து ரொம்பவே பிளாக் ஆகிடும், அப்புறம் வேகாது, நல்லா இருக்காது. நம்ம ஸ்லோ குக் பண்ணுறப்போ ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா விட்டதுக்கப்புறமா 2 சைடும் வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான வித்தவுட் மைதாவில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்த பேட்ச் வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தவால் அப்படியே டேரெக்டாக வந்து தட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு ஸ்லோவில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமாலாம் வேணும்ன்ற அவசியமே இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். குருமா அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி தமிழ் நெஞ்சங்களே. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.